السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய மாதத்திலே நாம் இருக்கின்றோம். தொடர்ச்சியாக இஸ்லாமிய விளக்கங்களை முடியுமானதை நாம் அறிந்து வருகிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம் என்பது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறான். குர்ஆன் என்ற இந்த பெயர் நமது வேதத்திற்கு வந்தது எப்படி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது இறக்கிய 5 வசனங்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்கின்ற அத்தியாயத்தின் முதல் வசனங்கள். இந்த வார்த்தைகளை முதலாவதாக இக்ரா, நீங்கள் ஓதுங்கள் நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹு தஆலா இறக்கியிருக்கிறான். இக்ரா என்று ஆரம்பிக்கின்ற காரணத்தினால் இந்த வேதத்திற்கு குர்ஆன் என்கிற நாமம் நிரந்தர நாமமாக ஆகிவிட்டது. ஆனால் அதனுடைய பொருள் என்ன? குர்ஆன் என்று சொல்லுவதுடைய பொருள் ஓதப்படுகின்ற வேதம். இது இதற்கு முன்னிருந்த வேதங்களுக்கும் சொல்லப்படும். தௌராத் ஓதப்படலையா? ஜபூர் ஓதப்படலையா? இஞ்சில் ஓதப்படலையா? எல்லா வேதங்களும் ஓதப்பட்ட வேதம் தான். தௌராத் வேதமும் ஓதப்பட்ட வேதம், ஜபூர் வேதமும் ஓதப்பட்ட வேதம், இஞ்சில் வேதமும் ஓதப்பட்ட வேதம். ஆனால் அல் குர்ஆனுக்கு அதனுடைய பெயரிலேயே குர்ஆன் என்று வந்துவிட்டது. இந்த முந்திய வேதங்களுக்கும் குர்ஆன் ஓதப்படுகிற வேதம் என்ற பெயர் வழமையில் இருந்தது. ஆனால் சொந்த பெயர் குர்ஆன் அல்ல. உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த பொழுது, பிறப்பதற்கு முன்னரே தந்தை இவ்வுலகை விட்டு பிரிந்து விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் நாயகம் அவர்கள் இருந்தார்கள். பிள்ளை என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவுடனே அந்த பிள்ளையை கையில் எடுத்து வைத்து அப்துல் முத்தலிப் நாயகம் அவர்கள் ஒரு கவிதை பாடினார்கள். என்ன கவிதை? அன்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி அஹ்மத மக்தூபன் அலல் ஜினானி, நீங்கள் குர்ஆனிலே பெயர் சொல்லப்பட்ட நபி, குர்ஆனில் பெயர் சொல்லப்பட்ட நபி, சொர்க்கத்தின் வாசலில் பெயர் பொறிக்கப்பட்ட நபி என்று பிள்ளையாக இருக்கின்ற பொழுது அப்துல் முத்தலிப் நாயகம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கையில் வைத்து பாடியிருக்கிறார்கள், கவிதை பாடியிருக்கிறார்கள். அப்படி என்றால் குர்ஆனே இறங்காத பொழுது குர்ஆனிலே பெயர் வைக்கப்பட்ட நபி என்று எப்படி அவர்கள் சொன்னார்கள் என்றால், அது தௌராத்திலும் ஜபூரிலும் இஞ்சிலிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அவர்களுடைய பெயரோடு, அங்க அடையாளங்களோடு, அவர்களின் சஹாபிகளுடைய அடையாளங்களோடு அந்த வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்வந்த வேதங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி மட்டும் சொல்லவில்லை, அவருடைய குடும்பத்தவர்களை பற்றியும் சொல்லி இருக்கிறது, அவர்களின் சஹாபாக்களை பற்றியும் சொல்லி இருக்கிறது. நீங்கள் சூரத்துல் ஃபத்ஹ் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கும் குர்ஆனிலே நீங்கள் பாருங்கள். அதனுடைய பிந்திய பகுதியிலே முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்அன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضلا மினல்லாஹி வ ரில்வானா சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரிஸ் சுஜூத் ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلظ فاستوى என்ற அந்த ஆயத்தை தொடர்ந்து கொண்டே செல்லும். தௌராத்திலும் இஞ்சிலிலும் சஹாபாக்களுடைய அடையாளங்களை பற்றி அல்லாஹு தஆலா புகழ்ந்து பேசி இருப்பதாக குர்ஆனிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான். தௌராத்திலும் ஜபூரிலும் இஞ்சிலிலும் சஹாபிகளை பற்றி அல்லாஹ் பேசி இருக்கிறான்.
அஹ்லுல் பைத்துகளை பற்றி அல்லாஹ் பேசி இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசாமலா விட்டிருப்பான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா தெளிவாகவே நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறான். எனக்கு பிறகு ஒரு ரசூல் வருவார், அவருடைய பெயர் அஹ்மது என்று இருக்கும் என்று கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் போதித்ததாக அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இதுவெல்லாம் இன்ஜீலிலே இருக்கின்ற விஷயங்கள். ஆக குர்ஆன் என்றால் ஓதப்படுகின்ற வேதம் என்றாலும் தௌராத்துக்கும் ஜபூருக்கும் இன்ஜீலுக்கும் குர்ஆன் என்று சொல்லுகிற பழமை மக்களுக்கு மத்தியில் இருந்தது. அந்த அடிப்படையில் தான் அப்துல் முத்தலிப் நாயகம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பாட்டனார் அந்த குழந்தையை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு பாடினார்கள், அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி, முன்னர் வந்த ஓதப்பட்ட வேதங்களில் பெயர் சூட்டப்பட்ட நபிகள் நீங்கள். அஹ்மத் மக்தூபன் அலல் ஜினானி, சொர்க்கத்தின் வாசல்களிலே உங்கள் நாமம் பொறிக்கப்பட்ட பிள்ளை நீங்கள் என்று அந்த குழந்தையை பாராட்டி புகழ்ந்து பாடினார்கள் அப்துல் முத்தலிப் நாயகம் அன்னவர்கள். ஆக குர்ஆன் என்கிற இந்த வார்த்தை தனிப்பட்ட முறையில் நமது வேதத்திற்கு சொல்லப்பட்டாலும் முன்வந்த வேதங்களுக்கு அது ஒரு புகழாக அவ்வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இக்ரா, முதலாவது வசனம் இக்ரா, நீங்கள் ஓதுங்கள் என்கின்ற வார்த்தையை கொண்டுதான் இந்த அல் குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்குகிறது. இப்பொழுது நமக்கு இரண்டு விஷயங்கள் எங்களுக்கு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்பொழுது நபியானார்கள்? இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எப்பொழுது குர்ஆன் கொடுக்கப்பட்டது? இந்த ரெண்டு விஷயத்திலும் வெளிப்படையாக எல்லோருக்கும் பேசப்படுகின்ற ஒரு செய்தி இருக்கிறது. 40வது வயதில் அவர்களுக்கு நபி பட்டம் வழங்கப்பட்டது என்று சொல்லுவார்கள். 40வது வயதிலிருந்து 63வது வயதின் இறுதி வரைக்குமான 23 ஆண்டுகள் கட்டங்கட்டமாக அல் குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டது என்றும் சொல்லுவார்கள். இது ரெண்டும் உண்மை. இதை யாரும் மறுப்பதில்லை, மறுக்கவும் கூடாது. 40 வயதில் நபி பட்டம், 23 ஆண்டுகள் கட்டங்கட்டமாக அல் குர்ஆன் கொடுக்கப்பட்டது, மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அதற்குள் இன்னும் ஒரு யதார்த்தம் இருக்கிறது. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய இரண்டு ஹதீதுகள். குந்து நபியன் குந்து நூரன், நான் அல்லாஹ்வுடைய சந்நிதியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னரே நான் ஒளியாக இருந்தேன், நபியாக இருந்தேன். ஒளியாக இருந்தேன், நபியாக இருந்தேன். ஹதீது கலை அறிஞர்களுக்கு மத்தியில் இந்த வார்த்தையில் ஏதாவது பலம் பலகீனம் என்கிற வாதங்கள் இருந்த போதிலும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கை, சத்திய சஹாபாக்கள் இமாம்கள், அதை அடியொட்டி வாழ்ந்த நேர்வழி பெற்ற இமாம்கள் எல்லோருடைய கொள்கையும் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்கள் ஒளியாக அல்லாஹ்வுடைய சந்நிதியில் இருந்தார்கள், நபியாக அல்லாஹ்வுடைய சந்நிதியில் இருந்தார்கள். இப்பொழுது ஒரு கேள்வி வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 40 வயதில் தானே நபியானார்கள், ஏற்கனவே எப்படி நபியாக இருந்திருக்க முடியும் என்று ஒரு கேள்வி வருமா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தை நீங்கள் சிந்தித்தால் அதற்கு உங்களுக்கு விடை கிடைத்துவிடும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், வைது அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرنه. அல்லாஹ் தஆலா என்ன கேட்கிறான்? அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன், நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஆலமுல் அர்வாஹிலே ஒன்று சேர்த்து இது அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன, நபிமார்கள் எல்லோரிடத்திலும் ஒரு உடன்படிக்கையை அல்லாஹ் செய்தான். எங்க செய்தான்? மக்காவிலா, மதீனாவிலா, ஜெருசலத்திலா, இந்த உலகத்திலேயா? எதுவுமே இல்லை.
ஆலமுல் அர்வாஹில், இந்த உலகத்தில் மனித குலம் சடமாக ஆதம் நபி தொடக்கம் இறக்கப்படுவதற்கு முன்னர் ஆலமுல் அர்வாஹ் வெறும் ரூகுகளாக மட்டும் எல்லா மனிதர்களும் இருந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா என்ன கேட்கிறான்? நபிமார்களை எல்லாம் அழைத்து கேட்கிறான், உங்களிடத்திலே இறுதியாக என்னுடைய ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலாக வருவார்கள், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உதவியாக அவர்களுக்கு இருக்க வேண்டும், அவர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும், இதை ஒத்துக்கிறீங்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இது எப்ப கேட்டான்? ஆலமுல் அர்வாஹில. ஆலமுல் அர்வாஹ் சட உலகத்துக்கு நாமெல்லாம் வெளிப்படுத்தப்படுவதற்கு முன்னர், நாம் மட்டுமல்ல, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த உலகுக்கு இறக்கப்படுவதற்கு முன்னர் உயிர்கள் மட்டும் இருந்த ஆலமுல் அர்வாஹ் என்கிற உலகத்தில் யாரை அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்திருக்கிறான்? நபிமார்களை. அப்ப எப்ப நபி ஆகின? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல 40 என்று சொல்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாத அறிஞர்களின் கணக்கின்படி 1,24,000 நபிமார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி என்று ஆலமுல் அர்வாஹில் வைத்தே அவர்களை சொல்கிறான். ஆதாரம் குர்ஆன். 1,24,000 பேரும் ஆலமுல் அர்வாஹில் வைத்தே நபி. அப்போ எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும் இந்த உலகத்துல பிறந்து 40 வயசுக்கு பிறகு மட்டும்தான் நபி என்று அப்படி சொல்ல முடியுமா? இல்ல. 40 வயதில் நபி அல்ல, நபி என்று அல்லாஹு தஆலா ஆலமுல் அர்வாஹிலேயே தீர்மானித்து விட்டான். ஆனால் 40வது வயதில் தான் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அந்த அனுமதியை கொடுக்கிறான். தான் நபி என்று இந்த செய்தியை மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நாயகமே என்று சொல்கிறான். அதுபோலதான் தான் நபி என்று, சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கட்டும், 40 வயசும் இருக்கட்டும், தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் நாயகம் அவர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஷாம் தேசத்துக்கு வியாபார கூட்டத்தோடு செல்கிறார்கள். அங்கிருக்கின்ற புஹைரா என்கிற பாதிரியார் அபூ தாலிப் நாயகத்திடம் கேட்கிறார், இது யார்? என்னுடைய சகோதரன் அப்துல்லாஹ் நாயகம் அவர்களுடைய பிள்ளை, இவரை கூட்டிக் கொண்டு நீங்கள் ஊருக்கு சென்று விடுங்கள். இவர் மீது மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள், இவரை கொல்லவும் தயங்க மாட்டார்கள். ஏனென்றால் முன்வந்த வேதங்களிலே இறுதியாக வரவிருக்கின்ற ரசூல் என்று முன்னறிவித்தல் செய்யப்பட்டவர்கள் இவர்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுட்டிக்காட்டி புஹைரா என்கிற பாதிரியார் சொல்றார். 40 வயது கதையை நாம இருக்கிறோம். புஹைரா என்கிற பாதிரியாருக்கு சிறுவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இருக்கின்ற பொழுதே இவர்கள் தான் அந்த இறுதி நபி என்று தெரியும். பாட்டனார் அப்துல் முத்தலிப் நாயகத்துக்கு தெரியும். பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் இவர்கள் தான் அந்த இறுதி நபி என்று தெரியும். ஆனால் ஒரு நாளில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகின்ற வரைக்கும் அவர்கள் சொல்லவில்லை. சொன்னார்களா? சொல்லல. புஹைரா என்கிற பாதிரியார் சொல்கிறார், இந்த சிறுவரை நீங்கள் கூட்டிக் கொண்டு வருகின்ற பொழுது கற்களும் மரங்களும் இவருக்கு சுஜூது செய்து சலாம் உரைப்பதை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார். புஹைரா என்கிற பாதிரியார் அப்படி சொல்கிறார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய நபி என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விடயம். ஆனால் 40 வயதில் தான் அவர்கள் தன்னை நபி என்று அறிவிப்பதற்கான அனுமதி அல்லாஹ்விடம் இருந்து வழங்கப்பட்டது. அது போலதான் ரமலானிலே இறக்கப்பட்ட குர்ஆன். குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹிரா குகைக்குள்ளே வருகிறார்கள். வந்து
இக்ரா யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே யா ரசூலல்லாஹ் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். எதை ஓத? எதுவுமே இல்லாத ஒரு ரசூலை, ஒரு மனிதரை பார்த்து ஓதுங்கள் என்று சொன்னால் எதை ஓதுவது? ஒரு தரம் சொன்னால் பரவாயில்லை, இரண்டாம் தடவையும் இக்ரா யா முஹம்மத், நாயகமே ஓதுங்கள், ஓதவில்லை. மூன்றாம் தடவையாக இக்ரா யா முஹம்மத், நாயகமே ஓதுங்கள், ஓதவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன பிகாரின், ஓதுகின்ற நிலையில் நான் இல்லை என்று சொன்னார்கள். தெரியாண்டு சொன்னார்களா? நீங்க யாரால் திடீரென்று வந்து ஓதுங்க ஓதுங்கண்டா எதை ஓதுற என்று கேட்டார்களா? கேட்கல. அப்ப இக்ரா என்று சொன்னதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு குர்ஆன் ஏற்கனவே தெரியும். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அனுமதி இல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சொல்லவும் இல்லை. அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காண்பிப்பதற்கு முன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதையும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்ட செய்யல என்கிறதுனால அது தெரியாண்ட அர்த்தமா? அப்படி ஒரு கொள்கை இருக்க இஸ்லாத்துல இல்ல. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னால் விளங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு சென்றது எப்பொழுதோ? இரவு நேரத்தில். தொழுகை கடமையாக்கப்பட்டு மிஅராஜை விட்டு வந்தது எப்பொழுதோ? சுபஹுக்கு முன்னாடி. எப்பிருந்து தொழுதிரிக்கணும்? எப்பிருந்து தொழுதிரிக்கணும்? சுபஹிலிருந்து தொழுதிரிக்கணும். ஆனால் தொழவில்லை. என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஜிப்ரீல் வந்து தொழுவது எப்படி என்பதை எனக்கு அனுமதித்து காட்டிய பிறகுதான் தொழுகை நடக்கும். அதுக்கு பிறகு கஅபத்துல்லாஹ்வுக்கு கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் லுஹருக்கு வந்து நின்று இமாமாக இப்படித்தான் தொழுங்கள் நாயகமே என்று சொன்ன பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹரில் இருந்துதான் தொழுகையை கடமையாக்கினார்கள். தொழுகை கடமையாக்கப்பட்ட அன்று இரவு சுபஹு தொழுகை தொழவில்லை. எனவே நாயகத்துக்கு தொழ தெரியாண்ட முடிவா? அது ஒரு மடத்தனமான முடிவு. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போகின்ற பொழுது பைத்துல் மக்திஸிலே சகல இமாம் நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொழுகை நடத்திவிட்டு தானே மிஅராஜுக்கு போனார்கள். மிஅராஜுக்கு போக கிட்ட நபிமார்களுக்கெல்லாம் இமாமாக நின்று தொழுகை நடத்தி போட்டு போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு சுபஹு தொழுவிக்க தெரியா, ஜிப்ரீல் வந்து சொல்லி தந்ததுக்கு பிறகு நான் தொழுகிறேன் என்று சொன்னா எப்படி இருக்கும்? என்ன விஷயம்? பைத்துல் மக்திஸிலே தொழுகை நடத்தினார்கள், தூரு சீனா மலையிலே தொழுதார்கள், பைத்துல் லஹம் என்கின்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடத்துக்கு சென்று தொழுதார்கள். போகின்ற பொழுது இந்த இடத்தில் எல்லாம் தொழுது விட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு சென்றார்கள். ஆனால் தொழுகை கடமையாக்கப்படுகின்ற பொழுது சொன்னார்கள், ஜிப்ரீல் அனுமதித்த பிறகுதான் கடமை என்றார்கள். அதுபோலதான் அவர்கள் ஏற்கனவே நபி ரசூல், ஜிப்ரீல் வந்து அனுமதி கொடுத்த பிறகுதான் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று மற்றவர்களுக்கு சொன்னார்கள். ஜிப்ரீல் வந்து ஓதி காண்பித்த பிறகுதான் குர்ஆனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பித்தார்கள். அதுவரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யல? ஓதி காண்பிக்கவில்லை. ஆனால் அல் குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். சரி, அல் குர்ஆன் இறங்கியது எத்தனையாவது வயதில்? நபிப்பட்டம் என்பது எத்தனையாவது வயதில் பிரகடனம் செய்யப்பட்டது? எல்லாரும் சொல்ற எத்தனை? 40. ஆனா 40 அரை, அதான் சரியான கணக்கு. ஏன் சொல்லுங்க பாப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாசம் என்ன? பிறந்த மாதம் என்ன? ரபியுல் அவ்வல். ரபியுல் அவ்வல்ல பிறந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரபியுல் அவ்வல்ல தானே 40 வயசு. ஆனால் அல் குர்ஆன் ரமலான் மாசத்தில் இறங்குகிறது.
6 மாசத்துக்கு பிறகுதான் இறங்கிச்சு. ரபியுல் அவ்வல்ல வயசு 40. அதுக்கு பிறகு ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆகிர், ரஜப், ஷஅபான் 6 மாதங்கள் கடந்து ரமலானில் தான் ஒரு அறிவிப்பின்படி, இமாம்களுடைய ஒரு கருத்தின்படி பிறை 17ஆக இருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. ரமலான் மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. அப்ப எத்தனை மாசம்? 40 வருடங்கள் 6 மாதங்கள். அப்ப இந்த 6 மாத காலம் 40 அரை வயதில் தான் ரமலானிலே இக்ரா இறங்குகிறது. அப்ப இந்த 6 மாசமும் என்ன செஞ்ச? அதற்குத்தான் இமாம்கள் சொல்வார்கள், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மேற்கோள் காட்டி அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த 6 மாத காலத்திற்கும் வஹி ஆரம்பித்து விட்டது. ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேரடியா வரல. நேரடியா என்ன செய்யல? வரல. ரபியுல் அவ்வல் 40 வயதிலேயே வஹி ஆரம்பித்து விட்டது. ஆனால் என்ன செய்யல? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னை நேரடியாக முன்னாலே காண்பிக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில் அப்படி இருப்பார்கள். யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூப்பிடுற சத்தம் கொண்டு கேட்கும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிட்ட எல்லாம் பார்ப்பார்கள், யாரும் இல்லை. அறிஞர்கள் சொல்கிறார்கள், துறவிகள் இருக்கிறாங்களே, துறவிகள், மாற்று மதங்கள் இருக்கின்ற முனிவர்கள், துறவிகள், அதில் உள்ள ஞானிகள், அவர்களோட ஜின்கள் பேசும், ஜின்கள் பேசும். அப்படி ஏதாவது ஒரு சப்தமாக இது இருக்கலாமா என்று யோசிக்கின்ற அளவுக்கு இருந்ததாம் அந்த சப்தங்கள். திடீரென்று யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூப்பிடுற சத்தம் கேட்கும். இந்த 6 மாச காலத்துக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்ப்பாங்க, யாரும் இருக்க மாட்டா. ஒரு ஒளி முன்னால க்ரோஸ் பண்ணும், ஒளி ஒன்று அப்படி தாண்டி போகும், சத்தம் கேட்கும், ஒளி தெரியும், ஆனா யாருன்னு தெரியா. அது முன்னுக்கு யதார்த்தமாக முழு தோற்றமாக அதை தன்னை காண்பித்துக் கொள்ளாது. அப்படியான நிலையில் 6 மாத காலங்கள் நல்ல கனவுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தென்படும். எது? அர்-ருயத்து ஸாலிஹா, சாலிஹான கனவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டாலே அது சாலிஹான கனவு தான். வேற அதுக்கு அங்க மாயனா பிரிக்க தேவையில்லை. இந்த 6 மாத காலங்களுக்குள் நல்ல கனவுகள் அதிகம் 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தென்பட தொடங்கிவிட்டது. இந்த விடயத்தில் ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம ஏதாவது கனவு கண்டா நாமளே முடிவெடுத்துடக் கூடாது, இது சாலிகான கனவுதான், கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஏதோ ஒன்று சுத்துறாப்பெல்லாம் இருக்கி, அது ஜிப்ரீலா மீகாயிலா தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கின்ற பிழையான முடிவு போயிடக்கூடா. அதுக்கு நாம 100% சரியானவர்களான மனோநிலையிலும் சுத்தமான உள்ளமும் உடலும் உடையும் உணவும் நம்மில் இருக்கிறதா என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். திடீரென்று கனவு கண்டுட்டேன், எனவே அது சரியாகிட்டு என்று நபிமார்களுடைய கனவுக்கு ஒப்பாக என்ன செய்யக்கூடாது? நம்முடைய கனவை தீர்மானிக்க கூடாது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த முஅஜிஸாத், அற்புதங்களில் ஒன்று கல்பன் இதா நாமத்தில் ஐனானி லம் யனமி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கல்பை கொடுத்தான், இதயத்தை. அது எப்படிப்பட்ட இதயம்? கல்பன் இதா நாமத்தில் ஐனானி, 2 கண்களும் உறங்கினாலும் அவர்களுடைய இதயம் லம் யனமி, அது உறங்குவதில்லை. அப்படிப்பட்ட இதயத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். நம்முடைய இதயம் அப்படியா? அப்படியா நம்முடைய இதயம்? நம்முடைய இதயம் எப்படிப்பட்ட இதயம் தெரியுமா? கண் முழித்துக் கொண்டிருந்தாலும் கண்ணை திறந்து கொண்டு தூக்கம் போற இதயத்தை தான் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தந்திருக்கிறான். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சொன்னால் தான் குரட்டை சத்தம் கூட நாங்க விட்டது நமக்கு தெரியும், அது கூட நமக்கு தெரியாது. இதுக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்களும் ஒன்று சமன். நாங்களும் சாலிஹான கனவு தான் கண்டிருக்கிறோம். எங்களுக்கு முன்னால பின்னால ஜிப்ரீல் சுத்ரா போல இருக்கி என்று யாரும் சொல்ல முடியுமா? முடியாது. எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக அவர்களின் சொந்த உருவத்தில், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சொந்த உருவம் என்ன? ஒரு பறவைக்கு 2 சிறகுகள் இருக்கின்றது அல்லவா? ஒரு பறவைக்கு 2 சிறகுகள் இருப்பது போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பறவையின் தோற்றத்தை கொண்டவர்கள். 2 இறக்கைகள் அவர்களுக்கு இருக்கும். அதில் சிறகுகளாக ஒரு பக்கத்தில் 600 சிறகுகள் வீதம் 2 பக்கத்திலும் இருக்கும். அப்போ ஒரு புறாவை போல, ஒரு காகத்தை போல அப்படி கற்பனை பண்ணுகிறீர்களா? இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் சொந்த உருவத்திலே வெளிப்பட்டால், அவர்களின் 2 இறக்கைகளையும் விரித்தால், கிழக்கும் மேற்கும் மொத்தமாக மூடப்பட்டு இந்த உலகம் இருளடைந்து விடும். சூரியனை சுலகாலே பொத்த முடியுமா, மறைக்க முடியுமா என்று கேட்பாங்க பழமொழியில. பழமொழி ஹதீஸ் இல்ல. சூரியனை சுலகால மறைக்கலாமா? இந்த அரிசி புடைக்கிற சுலகால. ஆனால் வானவர் ஜிப்ரீலுடைய 2 இறக்கைகள் விரிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த சூரியனை விட்டு மறைத்துவிடும். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான தோற்றத்தை கொண்டவர்கள் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த சொந்த உருவத்தில் 40 வயது தாண்டி 6 மாதங்களான பின்னர் இப்படி ஒரு ரமலானிலேதான் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தோற்றம் கொடுத்தார்கள். அதுக்கு முன்னாடிதான் முன்னால நின்று பின்னால நின்று யா முஹம்மத் நாயகமே என்று கூப்பிட்டு பேரை சொல்லி கூப்பிட்டு பார்க்கிற சப்தம் கேட்கும். நாயகத்துக்கு ஏதும் திடுக்கம் ஏற்படுகிறதா? ஒளி குறுக்கே மறுக்கே முன்னால் பின்னால் செல்லும். அதில் நாயகத்துக்கு ஏதாவது திடுக்கங்கள் ஏற்படுகிறதா என்றெல்லாம் அவதானிக்கப்பட்டு 6 மாத காலத்துக்கு பிறகுதான் சொந்த உருவத்திலே வானவர் ஜிப்ரீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் தோன்றினார்கள். இந்த 6 மாச காலத்துக்குள்ளுக்கோ சாலிஹான கனவுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தென்பட்டன. ஆனால் 6 மாதத்தின் பின்னால் சரியாக வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் காட்சி அளிக்க தொடங்கி விட்டார்கள். இயற்கையான தோற்றத்தில் ஓரிரு தடவைகள் காட்சி கொடுத்தார்கள். மனித உருவத்தில் ஒளியாக அப்படியெல்லாம் பல தடவைகள். அதுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வார போற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட பேசிக்கிறீங்க. ஒரு மனித உருவத்தில் வார சஹாபாக்கள் கிட்ட வந்ததுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இந்த வந்து போனது யார் தெரியுமா என்று கேட்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வந்துட்டு போறது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் என்று சொல்லுவார்கள். இப்படியாக அந்த காலங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த காலங்கள் அமைந்திருந்தன. இப்படியாக 40 வயதும் 6 மாதங்களும் கழிந்து ரமலானுடைய மாதத்திலேதான் குர்ஆன் இக்ர என்கின்ற வசனம் இறங்குகிறது. அதற்காக ஏற்கனவே அது தெரியாத வேதம் என்ற பொருள் அல்ல. ஏற்கனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை தெரியும். லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல மொத்தமா குர்ஆனை இறக்கி வச்ச அல்லாஹ் குர்ஆனுக்கு சொந்தக்காரரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அந்த குர்ஆனை மொத்தமாக கொடுத்திருப்பதிலே என்ன ஆச்சரியம் இருக்கிறது? ஆனால் அவர்கள் ஓதி காட்டிய ஒவ்வொரு வசனங்களும் வானவர் ஜிப்ரீலுடைய அனுமதியோடுதான் ஓதி காட்டினார்கள். தான் உண்மை. வானவர் ஜிப்ரீல் அல்லமஹு ஷதீதுல் குவா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் அதை கற்றுக் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குர்ஆனை ஓதுகின்ற அனுமதியை அல்லாஹ்விடத்திலே இருந்து சொல்லிக் கொடுத்தார்கள். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த இக்ரா என்கின்ற விஷயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 3 தடவைகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இக்ரா யா முஹம்மத், நாயகமே ஓதுங்கள் 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 என்று சொல்லி இருக்கிறார்கள். சூஃபியாக்கள் சொல்லுவார்கள், ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது 3 தடவைகள் அவரை என்ன செய்யலாம்? புஷ் பண்ணி, அதாவது அழுத்தம் கொடுத்து சொல்லிக் கொடுக்கலாம். அதற்கு மேல அவருக்காக முயற்சி எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று சொல்வார்கள். அதற்கு இந்த ஆயத்தை தான் சொல்லுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 தடவை ஓதுங்கள் நாயகமே ஓதுங்கள் நாயகமே ஓதுங்கள் நாயகமே என்று சொல்லி இருக்கிறார்கள். இதை சூஃபியாக்கள் ஒரு விளக்கமாக சொல்லுவார்கள்.
அதுக்கு மேலே ஒரு மாணவரை கண்டிக்கவோ தண்டிக்கவோ ஆசிரியர் முற்படக்கூடாது என்று சொல்லுவார்கள். இது சூஃபியாக்களுடைய கருத்து. சரி, இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டுவிட்டார்கள். அல் குர்ஆனில் இக்ரா என்கின்ற அத்தியாயத்தினுடைய 5 வசனங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன, அனுமதி அளிக்கப்படுகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்று திடுக்கம் ஏற்படுகிறது, ஒரு அச்சம் ஏற்படுகிறது. அது முதல் தடவையாக வானவர் ஜிப்ரீலை முழு தோற்றத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காண்கிறார்கள். ஆனா அதுக்கு முந்தி கன்றியாங்க இல்லையா, காணலையா, கண்டிருக்கிறார்கள். பிறந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு அவர்களின் இதயம் ஜம்சம் நீரினால் கழுவப்பட்டது. சுமார் 4 வயது சிறுவராக இருக்கின்ற பொழுது, அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமையில் சில மலக்குகள் வந்து நெஞ்சை பிளந்து இதயத்தை ஜம்சம் நீரினால் கழுவியதை ஹலிமத்து ஸஅதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய தாயாருடைய பிள்ளைகள் நேரடியாக கண்டுவிட்டு ஓடோடி சென்று தாயாரிடம் சொல்லி இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்கனவே தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனால் அவர்களுடைய சொந்த தோற்றத்திலே ஒரு பறவையினுடைய உருவம் என்று சொன்னோமே, அந்த தோற்றத்தில் இதுதான் முதல் தடவையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டதாக அறிஞர்கள் விவரமாக சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்துக்கொண்டு, அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு ஹிராவிலே இருந்து ஓடோடி வருகிறார்கள் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்திலே. ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்திலே ஓடி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஒரு போர்வையால் போர்த்துங்கள், போர்வையால் போர்த்துங்கள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போர்வையால் போர்த்தினார்கள் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நடந்த செய்தியை முதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே தான் சொன்னார்கள். ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த செய்திகளை அப்படியே தன்னுடைய சாச்சா வரக்கத் பின் நௌஃபல் அவர்களிடத்திலே கொண்டு போய் சொன்னார்கள். வரக்கத் பின் நௌஃபல் என்பவர்கள் யார் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுக்கு திருமணம் பேசி முடிப்பதில் முன்னணியில் நின்றவர்கள். வரக்கத் பின் நௌஃபல் அவர்கள் தௌராத், ஜபூர், இன்ஜீல் போன்ற வேதங்களை முழுமையாக கற்றறிந்த ஞானியாக இருந்தார்கள். யாரு? வரக்கத் பின் நௌஃபல், ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சாச்சா. முழுமையாக அந்த வேதங்களை தன்னுடைய கைப்பட எழுதியவராகவும் அந்த நபர் இருந்தார். வேதங்களை அறிந்தவர் மட்டுமல்ல, குர்ஆனை முழுமையாக எழுதுவது போல வேதங்களை கைப்பட எழுதக்கூடிய தகுதி படைத்து எழுதிய ஒருவராகவும் எல்லா மொழிகளிலும் திறமையுள்ளவர்களாக வரக்கத் பின் நௌஃபல் அவர்கள் இருந்தார்கள். கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த செய்தியை வரக்கத் பின் நௌஃபல் அவர்களிடத்திலே போய் சொன்ன உடனே, அவர்கள் சகல வேதங்களையும் அறிந்த ஒரு ஞானி அல்லவா, வரக்கத் பின் நௌஃபல் அவர்கள் கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், ஒரு செய்தி சொன்னார்கள். என்னவென்றால், கதீஜா நாயகியை பார்த்து, ஃபஇயகு ஹக்கன் யா ஹதீஜத்து ஃபஅலமே, ஹதீஜாவே, ஃபஇயகு ஹக்கன் யா ஹதீஜத்து ஃபஅலமே, ஹதீஜாவே ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நீங்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி உண்மையாக இருக்க வேண்டியிருந்தால், அவருக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும், வரக்கத் பின் நௌஃபல் அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் அவர் சொல்லுகிற பொழுது இப்படித்தான் சொன்னார், ஃபஇயகு ஹக்கன் யா ஹதீஜத்து ஃபஅலமே ஹதீசுக இய்யானா ஃபஅஹ்மது முர்ஸலு, ஹதீசுகி இய்யானா ஃபஅஹ்மது முர்ஸலு, நீங்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி உண்மையாக இருக்கும் என்றால் கதீஜாவே, ஃபஅஹ்மது, உங்களுக்கு கணவராக இருக்கின்ற இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் இய்யானா நமக்கு முர்ஸலுன் ரசூலாக இறுதி தூதராக அனுப்பப்பட்டவர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. நடந்த அவ்வளவும் இறுதி தூதருக்கு தான் நடக்கும் என்று அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார்.
வஜிப்ரீலு யதீஹி வ மீகாலு மஅஹுமா. இந்த ரசூல் எப்படிப்பட்ட ரசூல் தெரியுமா? வஜிப்ரீலு யதீஹி வ மீகாலு மஅஹுமா. ஜிப்ரீலும் மீகாயிலும் இவர்களிடத்திலே வருவார்கள். மஅஹுமா அவர்கள் ரெண்டு பேரோடையும் மினல்லாஹி வஹ்யுன் அல்லாஹ்விடமிருந்து வஹ்யும் இவர்களுக்கு கொடுக்கப்படும். யஷ்ரஹு ஸத்ர முன்சிலு அந்த வஹ்யை இறக்குகின்றவன். யஷ்ரஹு ஸத்ர இந்த நாயகத்துடைய நெஞ்சத்தை விசாலமாக்குவான். கதீஜா நாயகி அவர்களே, நீங்கள் சொல்லுகின்ற ஹதீசுக்கு இந்த உங்களுடைய செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு ரசூலாக அனுப்பப்பட்டவர்கள் இவர்கள். அவர்கள்ட்ட ஜிப்ரீலும் மீகாயிலும் வஹ்யை எடுத்துக்கொண்டு வருவார்கள். அந்த வேதத்தை அவர்களுக்கு இறக்குகின்ற இறைவன் அவருடைய நெஞ்சத்தையும் விசாலமாக்குவான். யஃபூஸு பிஹி மன் ஃபாஸ இஸ்ஸல் லிதீனிஹி. இந்த நாயகத்துடைய மார்க்கத்தை யார் பின்துயருகிறார்களோ அவர்கள் கண்ணியத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய கண்ணியம் வலுப்பத்தை கொண்டு அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்து விடுவார். யஃபூஸு பிஹி மன் ஃபாஸ இஸ்ஸன் லிதீனிஹி. இந்த நாயகத்துடைய மார்க்கத்தை பின்துயருகின்றவர் அந்த மார்க்கத்தை கொண்டு வெற்றி அடைந்து விடுவார். வயஷ்கா பிஹில் காவி ஷகியுல் முலல்லலு. வழிதவறிய மூதேவியான ஒருவன் மட்டும்தான் இதை கொண்டு வழி தவறி சென்று விடுவான், மூதேவியாகி விடுவான். ஃபரீகானி மின்ஹும் ஃபிர்கத்துன் ஃபீ ஜினானிஹி. இந்த உலகத்தில் ரெண்டு குழுக்கள் இருப்பார்கள். ஃபரீகானி மின்ஹும் ஃபிர்கத்துன் ஃபீ ஜினானிஹி. அதில் ஒரு குழு இந்த நாயகத்தை நாயகமாக ரசூலாக ஏற்று அவர்களோடு சொர்க்கத்திலே இருப்பார்கள். வ உஹ்ரா பி இக்லாலில் ஜஹீமி துகல்லலு. என்ன செய்யும்? மற்றொரு குழு இந்த நாயகத்தை மறுத்து நரகத்துக்கு சென்று அவர்கள் சேர்ந்து விடுவார்கள் என்று யார் சொல்கிறார்? வரக்கத் பின் நௌஃபல் அவர்கள் ஒரு கவிதையாக ஹதீஜா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இந்த வேதம் கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே ஒரு சுப செய்தியை சொல்லுகின்றார். இமாம்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இதில் வரக்கத் பின் நௌஃபல் அவர்கள் ஒரு வசனம் சொல்கிறார்கள். வரக்கத் பின் நௌஃபல் அவர்கள் ஒரு வசனம் சொல்கிறார்கள். என்ன? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபியுடைய நெஞ்சத்தை விசாலமாக்குவான் என்று சொன்னார்களே, இதை பற்றி இமாம்கள் விளக்கம் சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹு தஆலா மற்ற நபிமார்களை விட நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா விதத்திலும் மேன்மையாக்கி வைத்திருக்கிறான். எல்லா விதத்திலும் மேன்மையாக்கி வைத்திருக்கிறான். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள் சஹாபாக்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அல்லாஹ் தஆலா சொன்னான், கற்பாறையின் மீது அடிங்கள், தண்ணீர் வரும் என்றான். தண்ணீர் வந்தது. அதே போல சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு வந்த பொழுது அவர்களுடைய விரல்களுக்கு இடையிலிருந்து தண்ணீரை 1400 சஹாபிகளுக்கு முட்டகைகளுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்பாறையிலிருந்து தண்ணி வந்துச்சு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விரலின் இடையில் நின்று தண்ணீர் வந்தது. வித்தியாசம் விளங்குது அவங்களுக்கு? இதுக்கு முந்தி வந்த நபிமார்களே, அந்த காலத்தில் உள்ள மக்களில் கெட்டவர்கள், இவர் ஒரு பைத்தியக்காரர் மஜ்னூன் என்று சொன்னார்கள், இவர் ஒரு சாஹிர் சூனியக்காரன் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அந்த நபிமார்கள் தான் நாங்க பைத்தியக்காரன் அல்ல, நாங்க சூனியக்காரர்கள் அல்ல என்று அந்த மக்களுக்கு பதில் சொன்னார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பைத்தியக்காரர், இவர் ஒரு பைத்தியம் மஜ்னூன் என்று சொன்ன பொழுது, சூனியக்காரர் என்று சொன்ன பொழுது, ஆண் பிள்ளை இல்லாத ஆண் பிள்ளை மலடர் என்று அன்றைய எதிரிகள் சொன்ன பொழுது இதற்கெல்லாம் அல்லாஹ் தஆலா பதில் சொன்னான், நாயகமே நீங்கள் பைத்தியக்காரர் அல்ல, நாயகமே நீங்கள் சூனியக்காரர் அல்ல, நாயகமே ஆண் பிள்ளை இல்லாத ஆண் சந்ததியற்ற மலடர் என்று உங்களை சொல்கிறார்களே, இன்ன ஷானியக ஹுவல் அபதர்,
இப்படி வசனத்தை உங்களுக்கு சொன்னவன் தான் இந்த உலகத்தில் சந்ததியற்று போவான் என்று அல்லாஹு தஆலா நாயகத்துக்கு யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் அல்லாஹ் அதற்கு மறுமொழி சொல்லுவான். இதுதான் ஏனைய நபிமார்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் உள்ள வித்தியாசம். அதுபோலதான் குர்ஆன்ல 2 வசனம் இருக்குது. குர்ஆன்ல 2 வசனம் இருக்குது. ஒப்பிட்டு பார்த்தால் அழகா விளங்கும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட ஒரு துஆ கேட்கிறார்கள். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, இறைவா என் நெஞ்சத்தை விசாலமாக்கு. வயஸ்ஸிர் லி அம்ரி, என் காரியத்தை இலகுவாக்கு. வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, என் நாவில் உள்ள திக்கல் முடிச்சை அவிழ்த்து விடு. யஃப்கஹு கௌலி, என் பேச்சுக்களை மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக. ரப்பி ஸித்னி இல்மா, இறைவா எனக்கு அறிவை அதிகப்படுத்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறார்கள். துஆட தொடக்கம் என்ன? ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, இறைவா என் நெஞ்சத்தை நீ விசாலமாக்கு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். ஆனா நாயகத்துக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நாயகமே யா ரசூலல்லாஹ் நாங்க உங்களோட நெஞ்சத்தை விசாலமாக்கலையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய நெஞ்சத்தை விசாலமாக்கு என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் நாயகத்திடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நாயகமே யா ரசூலல்லாஹ் உங்கள் நெஞ்சத்தை நாங்கள் விசாலமாக்கவில்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டு பெறுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நாங்கள் நெஞ்சத்தை விசாலமாக்கி இருக்கிறோம் என்று அவனாகவே சொல்கிறான். இந்த வசனத்தை வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் சொல்கிறார்கள். யஷ்ரஹு சத்ரஹு முன்ஸிலு, குர்ஆனை இறக்குகின்ற அல்லாஹ் இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய உங்கள் கணவராகிய இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சத்தை விசாலமாக்குவான் என்று இந்த அலம் நஷ்ரஹ் இறங்குறதுக்கு முன்னாடியே வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் இல்லையா? அப்படி என்றால் அவருடைய எதிர்வு கூறல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? முன் வந்த வேதங்களை பற்றி அவருடைய அறிவு ஞானம் எவ்வளவு விசாலமானதாக இருக்கும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு நபி என்ற பிரகடனம் 40 வயதில் கொடுக்கப்படுகிறது. 43 வயது 3 ஆண்டு காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய அந்த வஹி இடைநிறுத்தப்பட்டு நாயகம் ஒரு நிலைக்கு மாற்றப்படுகிறார்கள். அது பற்றி இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு பிறகு பேசுவேன். அந்த காலப்பகுதிக்குள்ளே இந்த வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் வஃபாத் ஆனப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்ற செய்தி அறிவிக்கப்பட்ட பின்னர் சுமார் 3 ஆண்டுக்கு உட்பட்ட காலத்தில் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவருடைய அந்திம காலத்தில் அவர்களுடைய பார்வையில் மங்கல் ஏற்பட்டிருந்ததாகவும் ஒரு வரலாறு இருக்கிறது. அவர்கள் மறைந்த பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், லக்கத் ரஅய்துஹு ஃபில் ஜன்னah, வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்களை நான் சொர்க்கத்திலே பார்த்தேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்களை சொர்க்கத்திலே பார்த்தேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ அலைஹி சியாபுல் ஹரீர், சுவனத்து பட்டாடைகள் அவர் மீது அணிவிக்கப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான் வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் அவர்களுடைய நிலை. எனவே வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பற்றி ஹதீஜா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு எதிர்வு கூறல்களை அழகாக முன்வந்த வேதங்களில் அவர்கள் அறிந்த தெரிந்தவைகளை சொல்லி அவர்களை ஆசுவாசப்படுத்தினார்கள். இக்ரா என்கின்ற வார்த்தை கொண்டு வேதம் கொடுக்கப்பட்டது. ஆக ரமலான் என்பது இதோ இருக்கின்ற இவ்வளவு சம்பவங்களும் நிகழ்ந்த, இன்னும் பல அத்தாட்சிகளும் சம்பவங்களும் நிகழ்ந்த ஒரு மகத்தான மாதம். அதைத்தான் அல்லாஹு தஆலா சுருக்கமாக ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று சொல்கிறான். இந்த காலத்திலே நாங்கள் இவைகளை எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிப் நாயகம் அவர்களும் இதே வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்களும் தியானம் இருந்த ஹிரா குகையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தியானம் இருந்தார்கள்.
ஹிரா குகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி வரக்கத் பின் நௌஃபல் அவர்களும் தியானம் இருந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் நாயகமும் அல்லாஹ்வை தியானம் செய்த இடம்தான் ஹிரா என்கிற குகை. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெறுமனே 40 வயதுக்கு முந்தி பிழை அருந்து 40க்கு பிறகு நபி பட்டம் கொடுத்து புதுசா எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தா போல நடந்த விஷயங்கள் அல்ல. எல்லாம் அல்லாஹ்வுடைய தக்தீரின் பிரகாரம். அது ஏற்கனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபுவத்தும் குர்ஆனும் இருக்கிறது. அது வெளிப்படுத்தப்பட்டது இந்த ரமலானுடைய மாதத்திலே, அந்த 40வது வயதிலே. அதிலும் 40க்கு பின்னால் 6 மாத கால இடைவெளி பற்றி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இல்லாமல் அல்லாஹு தஆலா இவைகளை எல்லாம் உணர்ந்து இப்படியான நல்லவர்களை நினைத்து இந்த சங்கையான மாதத்திலே அதிகம் இந்த குர்ஆனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நோக்கி அல்லாஹ் ஓதுவீராக என்று சொன்னான். நாங்கள் ஓதுகின்ற பொழுது நாயகத்தை உள்ளத்தில் சுமக்காமல், அல்லாஹ்வை உணராமல், வெற்று வார்த்தைகளாக ஓதாமல், முடியுமான வரை பக்தியோடு உள தூய்மையோடு குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவரும் அடைந்து கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவ குற்றங்களையும் மன்னித்து இந்த ரமலானில் புனிதர்களாக, நல்ல மனிதர்களாக, இதயத்திலும் வெளிரங்கத்திலும் எல்லோரையும் அல்லாஹ் சீர்படுத்தி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.